ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாருமே நமக்கு கிரிக்கெட் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதுக்காக நம்ம மொபைலே கிரிக்கெட் கேம் கண்டிப்பாக விளையாடுவோம். ஸோ வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப், அதாவது WCC அப்படின்ற இந்த கிரிக்கெட் கேம். ஸோ இந்த கிரிக்கெட் கேம் நீங்கள் உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நல்லா தான் ஒர்க் ஆகிச்சு, உங்களால் கிரிக்கெட் விளையாட முடிஞ்சு. ஆனால் இப்போ இந்த கேம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது இந்த WCC, இந்த வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கேம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் ஓப்பன் ஆகலை. இல்லாட்டி ஓப்பன் ஆகணுன்னா ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங்கிற மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி கிரிக்கெட் கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இந்த WCC கேமில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த கேமில் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் WCC அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அப்படின்றத கேம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுதான்னு. அப்படி டிஸ்பிளே ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அப்படியே அப்டேட் பண்ணும்போது தான் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நமக்கு சால்வ் பண்ண முடியும். அதோட புதுசாக எதுவும் வெர்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே நமக்கு அப்டேட் ஆகி விளையாட முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் சர்ச் பாரில் WCC இல்லாட்டி வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிக்கெட் கேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுதானே. அப்படி டிஸ்பிளே ஆகுமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோர் ஸ்டாப்பை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடணும் ஒருத்தருக்கு. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஒரு கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கேமை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் விளையாண்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் உங்கள் மொபைலில் பாருங்கள், ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கும். ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி கிளியர் டேட்டா இல்லாட்டி க்ளீன் அப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இந்த WCC கேமை ஓப்பன் பண்ணி நீங்கள் விளையாண்டு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் இந்த கிரிக்கெட் கேமில் சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.